ஹாய் வணக்கம். இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போகிறது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க ஸ்ட்ரெயிட்டாகவே சப்ஜெக்ட் போயிடலாம். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஏற்கனவே நாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இந்த ரெண்டையுமே பார்த்துருக்கலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்திங்கன்னா அன்றாடம் நடக்கிற நிகழ்ச்சிகளை மென்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணது பார்த்துப்போம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பார்த்துப்போம், ஏற்கனவே நடந்து முடிஞ்ச சம்பவங்களை மென்ஷன் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணுவோம். இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் ஆக்டிவிட்டீஸ், எதிர்காலத்தில் நடக்க போகிற சம்பவங்களை மென்ஷன் பண்ணுறதுக்காகத்தான் இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் நாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குரிய ஹெல்பிங் வேர்ப்ஸ் என்ன பார்த்தா ஷால், வில் என்ற ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஷால் அண்ட் வில். இதில் ஷால்ன்றது ஐக்கும் வீக்கும் மட்டும் நாம் இதை யூஸ் பண்ணுவோம். வில் பார்த்தீங்கன்னா காமன், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஐ, வி உட்பட எல்லா நவுன்ஸுக்கும் இந்த வில்லை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஷால் பார்த்தீங்கன்னா ஐக்கும் வீக்கும் மட்டும்தான் இந்த ஷாலை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வசன அமைப்பு சென்டென்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட், ஹெல்பிங் வேர்ப், வேர்ப், ஆப்ஜெக்ட் என்ற ஸ்டைலில் இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் வேர்ப் வேர்புக்குள்ளே போகும் என்ற ஒரு மெட்டரை பார்த்து நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் டூ, டஸ், சிம்பிள் பாஸ்டில் டிட் என்ற இரண்டுமே வேர்புக்கு உள்ளே போய் வேர்புன்ற ஸ்டைலே மாற்றும்ன்ற ஒரு விஷயத்தை நாங்கள் பார்த்துருந்தாங்க. இனிமேல் அந்த ப்ராப்ளம் இருக்காது. இனி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எல்லா ஹெல்பிங் வேர்புமே செப்பரேட்டாகவே இருக்கும், வேர்புக்குள்ளே உள்ளே போகிற மாதிரி இருக்காது. ஸோ நாம் அதை ஈஸியாகவே மைண்டில் வச்சுக்கொள்ள முடியும். சப்ஜெக்ட், ஹெல்பிங் வேர்ப், வேர்ப், ஆப்ஜெக்ட் என்ற ஸ்டைலில் இருக்கும். ஹெல்பிங் வேர்ப் பார்த்தீங்கன்னு சொன்னால் வில், ஷால், அதுக்கு ஹெல்பிங் வேர்பாக இருக்கும். ஆனால் அந்த வேர்ப் என்றது என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்? ப்ரெசண்ட்டில் இருக்கும். ப்ரெசன்ட் ஃபார்மேட்டில் அந்த வேர்பும் இருக்கும் என்றதை பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நாம் இப்போ ஒரு வசனத்தை இருப்போம். ஏற்கனவே நாம் பார்த்த ஒரே விதமான சென்டென்ஸ் தான் எல்லா காலங்களிலும் பயன்படுத்தலாம். அந்த வகையில் மாணவர்கள் நாளை ஆங்கிலம் படிப்பார்கள். இது ஒரு ஃபியூச்சர் டென்ஸ், எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு சம்பவத்தை காட்டுற ஒரு வசனம். ஸோ இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி எழுதுவோம்? த ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஸ்டடி இங்கிலீஷ் டுமாரோ. இதை நம்ம ஆங்கிலத்தில் இப்படி எழுதுவோம். த ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஸ்டடி இங்கிலீஷ் டுமாரோ. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது சப்ஜெக்ட் எழுவாயாக இருக்குது. அடுத்ததாக வில் ஹெல்பிங் வேர்பாக வருது. அதுக்கப்புறம் ஸ்டடி என்றது வேர்ப், இங்கிலீஷ் ஆப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட், ஹெல்பிங் வேர்ப், வேர்ப், ஆப்ஜெக்ட் என்ற ஸ்டைலில் ஒரு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். த ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஸ்டடி இங்கிலீஷ் டுமாரோ. ஸ்டடி என்றது ப்ரெசன்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். திரும்ப நம்ம அதே எக்ஸாம்பிள் எடுக்கலாம் பாருங்க. மாணவர்கள் நாளை ஆங்கிலம் படிப்பார்கள் என்றதை நாம த ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஸ்டடி இங்கிலீஷ் டுமாரோ என்று சொல்லுவோம். இந்த வசனத்தை, இந்த சென்டென்ஸை நாம கேள்வியாக்கலாம். மாணவர்கள் நாளை ஆங்கிலம் படிப்பார்களா என்று கேள்வியாக்கும் பொழுது நாம் ஏற்கனவே பார்த்துக்கோம், ஒரு நேரான வசனத்தை கேள்வியாக்கும் பொழுது என்ன பண்ணுவோம்? ஹெல்பிங் வேர்ப் மட்டும் தூக்கி முன்னாடி போடுவோம். ஸோ இதில் ஹெல்பிங் வேர்ப் என்ன? வில். ஸோ அந்த வில்லை மட்டும் தூக்கி முன்னாடி போட்டால் வில் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடி இங்கிலீஷ் டுமாரோ. மாணவர்கள் நாளை ஆங்கிலம் படிப்பார்களா என்று பார்க்கலாம். இனி இந்த வசனத்தில் நெகட்டிவ்ல நாட் என்ற யூஸ் பண்ண போனோம். மாணவர்கள் நாளை ஆங்கிலம் படிக்க மாட்டார்கள், நெகட்டிவ்ல மறுத்து சொல்கிறோம். ஸோ இதை என்ன வைப்பது? நாட் என்ற வைப்பது ஏற்கனவே பார்த்துக்கலாம். அந்த நாட் என்ற அந்த வேர்ட் கண்டிப்பாக ஹெல்பிங் வேர்போட சேர்ந்து தான் அடுத்ததாக வரும்ன்றது ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அந்த வகையில் த ஸ்டூடெண்ட்ஸ் வில் நாட் ஸ்டடி இங்கிலீஷ் டுமாரோ. மேலே பாருங்க, த ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஸ்டடி இங்கிலீஷ் டுமாரோ. மாணவர்கள் நாளை ஆங்கிலம் படிப்பார்கள். அது இல்லைன்னு சொல்லும்போது அந்த நாட்ன்றது வில்லுக்கு அடுத்த வருது. த ஸ்டூடெண்ட்ஸ் வில் நாட் ஸ்டடி இங்கிலீஷ் டுமாரோன்னு சொல்ல முடியும். நாட் எப்போவுமே ஹெல்பிங் போட சேர்க்கலாம், ஏற்கனவே பார்த்துருக்கலாம். அந்த வகையில் இதை சேர்க்கும் போது த ஸ்டூடெண்ட்ஸ் வாண்ட் ஸ்டடி இங்கிலீஷ் டுமாரோ. வில்லும் நாட்டும் சேர்ந்த WON' வாண்ட் என்று நம்ம யூஸ் பண்ண முடியும். த ஸ்டூடெண்ட்ஸ் வாண்ட் ஸ்டடி இங்கிலீஷ் டுமாரோன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த நெகட்டிவ்லேயே நம்ம கேள்வியாக்கும் பொழுது
என்ன பண்ணுவோம், மாணவர்கள் நாளை ஆங்கிலம் படிக்க மாட்டார்களா, நெகட்டிவ்ல ஒரு கேள்வி ஆக்குறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்டா ஹெல்பிங் வெர்ப் மட்டும் தூக்கி முன்னால் போட்டால் கேள்வின்னு பார்த்துனாங்க. ஸோ வில் த ஸ்டூடெண்ட்ஸ் நாட் ஸ்டடி இங்கிலீஷ் டுமாரோ, ஹெல்பிங் வெர்ப் மட்டும் தூக்கி முன்னாடி போடுறோம். வில் த ஸ்டூடெண்ட்ஸ் நாட் ஸ்டடி இங்கிலீஷ் டுமாரோ அப்படி சொல்ல முடியும். நாம் not டைம் சேர்த்து தூக்கணமாக இருந்தால் ரெண்டாவது வசமாக உள்ள அந்த த ஸ்டூடெண்ட்ஸ் won't ஸ்டடி இங்கிலீஷ் டுமாரோன்ற இதில் won't அப்படியே தூக்கி முன்னாடி போட முடியும். won't த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடி இங்கிலீஷ் டுமாரோன்னு சொல்லலாம். ஸோ கவனம் பாருங்க, த ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஸ்டடி இங்கிலீஷ் டுமாரோ என்ற சாதாரண வசனம். அதை நம்ம கேள்வியாக்கும் பொழுது எப்போவுமே சொன்னது போல் கொஷன் ஹெல்பிங் பர்பஸ் தூக்கி முன்னாடி போட்டால் ஓகே. ஸோ வில் என்ற தூக்கி முன்னாடி போட்டால் வந்துட்டு கேள்வி ஆகிட்டு ஓகே. அதுக்கப்புறம் நாங்கள் இல்லை என்று மறுக்கலாம். மறுக்கிறது நான் பாய்க்கிறது நாட் என்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். அந்த நாட் எங்கே இருக்கும், எப்போவுமே ஹெல்பிங் பர்பஸ்க்கு அடுத்தாக நாட் இருக்கும். ஸோ த ஸ்டூடெண்ட்ஸ் வில் நாட் ஸ்டடி இங்கிலீஷ் என்று நாம் சொல்ல முடியும். வில்லையும் நொட்டை எந்த ஹெல்பிங் போர்டு சேர்க்க முடியும். அந்த வகையில் த ஸ்டூடெண்ட்ஸ் won't ஸ்டடி இங்கிலீஷ் டுமாரோன்னு சொல்ல முடியும். நாலாவது டைப் பார்த்தீங்கன்னு சொன்னால் நெகட்டிவ் அப்படியே கொஸ்டின் ஆக்கும்போது அதை அப்படியே கேள்வி ஆக்கும் பொழுது அதே ஹெல்பிங் போர்டு தூக்கி முன்னாடி போட்டாலே போதும். வில் த ஸ்டூடெண்ட்ஸ் நாட் ஸ்டடி இங்கிலீஷ் டுமாரோன்னு சொல்லலாம். அல்லது நொட்டையும் சேர்த்து தூக்கணுமாக இருந்தால் won't தூக்க முடியும். அதாவது won't த ஸ்டூடெண்ட் ஸ்டடி இங்கிலீஷ் டுமாரோ என்று நாம் சொல்ல முடியும். நாம் இன்னொரு எக்ஸாம்பிள், இது நம்ம ஏற்கனவே பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் பன்மையில் பார்த்துனாங்க. இப்போ ஒருமையில் ஒன்று பார்ப்போம். மாலா வருகிற வெள்ளிக்கிழமை ஆங்கிலம் படிப்பாள். ஸோ மாலான்றது சிங்குலர் ஒருமை. ஸோ இதை நாம் எப்படி எழுதுவோம், மாலா வில் ஸ்டடி இங்கிலீஷ் நெக்ஸ்ட் ஃப்ரைடே. மாலா வருகிற வெள்ளிக்கிழமை ஆங்கிலம் படிப்பாள். இது சாதாரண வசனம், ஃபியூச்சர் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய வசனம், ஒருமை. ஸோ வில் நாம் யூஸ் பண்ணுறோம். வில் நாம் பார்த்துக்கோம் எதுக்குமே யூஸ் பண்ணலாம். வில் ஒருமை பெண்மைக்கும் யூஸ் பண்ணலாம், சிங்குலர் ப்ளூரலுக்கும் வில்லை யூஸ் பண்ண முடியும். ஸோ மாலா வில் ஸ்டடி இங்கிலீஷ் நெக்ஸ்ட் ஃப்ரைடே போட்டோம். இதே வசத்தை நம்ம கேள்வியாக்கும் பொழுது மாலா வருகிற வெள்ளிக்கிழமை ஆங்கிலம் படிப்பாளா, இதை நாம் கேள்வியாக்கம். ஸோ கேள்வியாக்கம் என்ன பண்ணுவோம், ஹெல்பிங் பகுதிக்கு முன்னாடி போடுவோம். ஸோ வில் மாலா ஸ்டடி இங்கிலீஷ் நெக்ஸ்ட் ஃப்ரைடே. வில் மாலா ஸ்டடி இங்கிலீஷ் நெக்ஸ்ட் ஃப்ரைடே. அடுத்த வெள்ளிக்கிழமை மாலா ஆங்கிலம் படிப்பாளான்னு கேட்கலாம். ஸோ இப்போ நாங்கள் இல்லைன்னு மறுக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுவோம், மாலா வருகிற வெள்ளிக்கிழமை ஆங்கிலம் படிக்க மாட்டாள். மாலா வருகிற வெள்ளிக்கிழமை ஆங்கிலம் படிக்க மாட்டாள், இல்லை என்று வருது. ஸோ அதுக்கு நம்ம நோட்டை யூஸ் பண்ண போகிறோம். அப்படி மாலா வில் நாட் ஸ்டடி இங்கிலீஷ் நெக்ஸ்ட் ஃப்ரைடே. அந்த ஸ்டடிக்கு முன்னாடி நோட் பெறுது. நோட் எங்கே வரும்போது ஹெல்பிங் பர்புக்கு அடுத்த வருது. இந்த மாலா வில் நாட் ஸ்டடி இங்கிலீஷ் நெக்ஸ்ட் ஃப்ரைடே சொல்லலாம். நோட்டையும் வில்லையும் சேர்க்க முடியும்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ மாலா won't ஸ்டடி இங்கிலீஷ் நெக்ஸ்ட் ஃப்ரைடே. மாலா அடுத்த வெள்ளிக்கிழமை ஆங்கிலம் படிக்க மாட்டாள். இப்போ நம்ம இதையே கேள்வி ஒரு நெகட்டிவாக உள்ள ஒரு வசனத்தை அப்படியே கேள்வி ஆக்கும் பொழுது அதே ஹெல்பிங் பர்பஸ் தான் தூக்கி போட போகிறோம். மாலா வருகிற வெள்ளிக்கிழமை ஆங்கிலம் படிக்க மாட்டாளா என்று கேட்போம். அதை நம்ம கேள்வியாக்கும் பொழுது வில் மாலா நாட் ஸ்டடி இங்கிலீஷ் நெக்ஸ்ட் ஃப்ரைடே. வில் மாலா நாட் ஸ்டடி இங்கிலீஷ் நெக்ஸ்ட் ஃப்ரைடே. அடுத்த வெள்ளிக்கிழமை மாலா ஆங்கிலம் படிக்க மாட்டாளா. ஸோ இதில் நாம் நொட்டையும் சேர்த்து தூக்கணமாக இருந்தால் அந்த won't தூக்கலாம். won't மாலா ஸ்டடி இங்கிலீஷ் நெக்ஸ்ட் ஃப்ரைடே. won't மாலா ஸ்டடி இங்கிலீஷ் நெக்ஸ்ட் ஃப்ரைடே சொல்ல முடியும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இது ஒரு சிங்குலர் வசனம். ஏற்கனவே முன்னாடி பார்த்தது பன்மையான ஒரு வசனத்தை பார்த்தினாங்க. இது மாலாண்ட சிங்குலர் ஒருமை. ஒருமைக்கும் பன்மைக்கும் எதுவாக இருந்தாலும் வில் என்ற வேர்டை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ மாலா வில் ஸ்டடி இங்கிலீஷ் நெக்ஸ்ட் ஃப்ரைடேன்னு சொல்லும்போது அது ஒரு சிங்குலர் வசனம் ஒன்று, ஃபியூச்சர் எதிர்காலத்தில் நடக்கப்படுற வசனம். ஸோ வில்லை யூஸ் பண்ணுறோம். இதே நம்ம கேள்வியாக்கும் பொழுது கொஸ்டின் மார்க்கத்துக்கு முன்னாடி போடுறோம். கொஸ்டின் வேர்டு ஹெல்பிங் பர்பஸ்க்கு முன்னாடி போடுறோம். வில் மாலா ஸ்டடி இங்கிலீஷ்னு சொல்கிறோம். மூணாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை என்று மறுக்கலாம். ஸோ நாட் போட போகிறோம். த மாலா வில் நாட் ஸ்டடி இங்கிலீஷ் அப்படி சொல்கிறோம். வில்லை நோட்டையும் சேர்த்து won't என்று சொல்ல முடியும். மாலா won't ஸ்டடி இங்கிலீஷ் நெக்ஸ்ட் ஃப்ரைடே அப்படி நம்ம சொல்லலாம். இந்த நெகட்டிவ் வசத்தை நம்ம கேள்வியாக்கும் பொழுது வில்லை மட்டும் தூக்கி போடலாம். வில் மாலா நாட் ஸ்டடி இங்கிலீஷ் நெக்ஸ்ட் ஃப்ரைடே என்று சொல்லலாம். அல்லது வில்லும் நோட்டும் சேர்ந்து அந்த won't தூக்கி முன்னாடி போட்டு
வாண்ட் மாலா ஸ்டடி இங்கிலீஷ் நெக்ஸ்ட் ஃப்ரைடே என்று சொல்ல முடியும். ஸோ சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் மேலால் இதை எப்படி பண்ணுறதுன்றது ஃபர்ஸ்ட் 2 எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். இதை கொண்டு மேற்கொண்டு சில வசனங்களை நம்ம எப்படி அமைக்கிறதுன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு சொன்னால் தயங்காமல் நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்களும் எங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ள முடியும், மற்றவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குமா இருந்தால் இங்கே இமெயில் ஐடி நாங்கள் மென்ஷன் பண்ணிட்டோம். இந்த மெயிலுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வேண்டிய சப்போர்ட்டை நாங்கள் பண்ண முடியும். இந்த வீடியோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணினா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். நன்றி.